ஃபஸ்ட்டு இந்த மட்டன் சூப் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு கறியாக வாங்கியிருக்கேன். இது கூட ஒரு 4-5 பீஸ் வந்து ஈரலும் சேர்த்து வாங்கியிருக்கோம். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பழுத்த தக்காளி, இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகு ஜீரக பவுடர், அதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுவுமே சேர்க்காதீங்க. ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா அந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கறியெல்லாம் நல்லா வெந்து அதோட சாரெலாம் நல்லா அந்த சூப்பில் இறங்கி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுடு சுடு நல்லா குலைவாக சாதம் வடிச்சிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இந்த சூப்பை நல்லா வந்து இந்த எலும்பு கறி இல்லாமல் நல்லா இருத்துட்டு அந்த சூப்பு மட்டும் நல்லா எடுத்து இந்த சாதத்தில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.